திருச்சிற்றம்பலம். ஓம் காம் சிவாய பரமகுருவே நமக. ஓம் காம் ஈசான சிவாச்சாரிய பரமகுருவே நமக. எல்லாம் வல்ல விஷாலாட்சி அம்பா சமேத விஸ்வநாத பெருமானுடைய பெருங்கருணையினாலே இன்று நாம் காசியிலே உள்ள பஞ்ச கங்காவை பற்றி சிந்திப்போமாக. பிருகு வம்சத்தில் வேதசிரர் என்ற பெயருடைய கற்றறிந்த முனிவர் ஒருவர் இருந்தார். சிவனடியாராக இருப்பவர்கள், சிவனை நேசிப்பவர்கள், தத்துவங்களை அறிந்தவர்களாகவும் சமயத்தின் உண்மைகளை தெரிந்தவர்களாகவும் வித்தக நூல்களை கற்றவர்களாகவும் இருப்பவர்கள் சிவனடியார்கள். அப்படி நூல்கள் மூலியமாக இந்த அபரஞானம் பரஞானத்தை பெற்றவர்கள் முனிவர்கள் என்று பெயர், சிவனடியார்கள் என்று பெயர். அப்படி முன்னொரு காலத்திலே பிருகு வம்சத்தில் வேதசிரர் என்ற பெயருடைய முனிவர் ஒருவர் இருந்தார். அவர் தவம் செய்து கொண்டிருந்த போது அவருக்கு முன்னே சுசி என்ற பெயருடைய அப்சரஸ் தோன்றினார். அப்சரஸ் என்றால் தேவதை. திருநாவுக்கரசு சுவாமிகள் திருப்புகலூரிலே சிவபெருமானை வணங்குகின்ற பொழுது அங்கேயும் தேவ கன்னிகள் தோன்றினார்கள். அதுபோல ரிஷிகளுக்கு இதுபோல சமயங்களிலே நடக்கக்கூடியது உலகத்திற்கு நன்மை உண்டாகும் பொருட்டு செய்யக்கூடிய ஒரு திருவிளையாடல். அப்படி இந்த வேதசிரர் என்கின்ற அந்த முனிவருக்கு முன்னாடி சுசி என்கின்ற ஒரு பெயருடைய தேவதை தோன்றினாள். அவளை கண்டதும் முனிவரின் உடலில் மாற்றங்கள் நிகழத் தொடங்கின. முனிவர் தன்னை சபித்துவிடப் போகிறாரே என்று அந்த கன்னிகை பயந்தாள். தன்னை மன்னித்து விடும்படி வேண்டினாள். ஆனால் முனிவரின் தெய்வீக ஆற்றலால் சரீர தொடர்பு இல்லாமலேயே அவள் கருவுற்றாள். இது புராணங்களிலே வரக்கூடிய செய்தி மட்டுமல்ல. உலகத்திலே பூக்காமல் காய்க்கின்ற மரமும் பூ வந்தவுடன் பூவிலே இருந்து தோன்றாத காய்களும் உள்ள மரங்கள் உண்டு. அதுபோல மயில் என்கின்ற ஒரு பறவை, அறிந்தவர்கள் உண்டு, அறியாதவர்களும் உண்டு. மயிலானது ஆண்மயிலும் பெண்மயிலும் கூடாது, அதாவது உறவு வைத்துக் கொள்ளாது. ஆண்மயில் தோகையை விரித்து ஆடுகின்ற பொழுது அதனுடைய சக்திகள் எல்லாம் கீழே சிதறி விழுந்துவிடும். அதை பெண்மயில் கொத்தி உண்டுவிடும். அதுதான் குஞ்சுகளாக மாறும். அதே போல நீரிலே வாழ்கின்ற உயிரினங்கள் கண்ணினாலே பார்த்தவுடன் முட்டைகள் பொரித்துவிடும். மனதிலே நினைக்கின்ற பொழுது கரையிலே தான் இட்ட முட்டைகள் எல்லாம் குஞ்சு பொரிக்கின்ற ஆற்றல் மிகுந்த சிவபெருமானின் திருவிளையாடல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி அந்த முனிவரின் தெய்வீக ஆற்றலால் சரீர தொடர்பு இல்லாமலேயே அந்த சுசி என்கின்ற பெண் கன்னிகை கருவுற்றாள். தக்க காலத்தில் ஓர் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள்.
முனிவரின் ஆசிரமத்தில் குழந்தையை விட்டுவிட்டு அவள் சென்று விட்டாள். பெண் குழந்தையை கண்டு மகிழ்ந்த முனிவர் அவளுக்கு தூத்பாபா என்று பெயரிட்டார். மிகுந்த அன்போடும் அக்கறையோடும் அவளை வளர்த்து வந்தார். அவளுக்கு வயது ஆனவுடன் அவளுக்கு பொருத்தமான துணையை தேடத் தொடங்கினார். இது பற்றி அவர் தூத்பாபாவிடம் கூறினார். அவள் அதற்கு தன் மனதிற்கு உகந்தரையே திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக தெரிவித்தாள். தன்னை மணக்கக்கூடியவர் எல்லோராலும் மதிக்கப்படுபவராக, எல்லா நற்குணங்களும் நிரம்பியவராக, தன்னை நன்கு பார்த்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று கூறினாள். இதனை கேட்டது முனிவர், அப்படி என்றால் அதற்கு சிவபெருமானை குறித்து கடுமையாக தவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். தூத்பாபா அதன்படியே பல நாட்கள் உணவின்றி கடுமையாக தவம் செய்து வந்தாள். இறுதியாக பிரம்மதேவர் அவருக்கு காட்சி கொடுத்தார். பதஞ்சலியானவர் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை காணும் பொருட்டு தவம் செய்த பொழுது அவருக்கு முதலிலே காட்சி கொடுத்தது சிவபெருமான் பிரம்மாவாகவே வந்து காட்சி கொடுத்தார். நிறைய சிவபுராணங்களிலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் உள்ளது. அதன்படி இந்த காசி காண்டத்திலேயும் பிரம்மதேவர் வந்து காட்சி கொடுத்தார். எல்லா நலன்களுடன் அவளை வாழ்த்தினாள். அவள் மிக புனிதமானவளாக இருப்பதாகவும் உலகில் உள்ள 3.5 கோடி புனித தீர்த்தங்களும் அவளது உடலில் மயிர்கால்களில் இருப்பதாகவும் கூறினார். உலகில் உள்ள அனைத்து புனித தீர்த்தங்களிலும் மிக புனிதமானவளாக தூத்பாபா போற்றப்படுவாள் என்று கூறினார். இப்பொழுது இது ஒரு சிந்திக்க வேண்டிய இடம். என்னவென்றால், ஒருவருடைய உடம்பிலே 3.5 கோடி புனித தீர்த்தங்கள் இருக்கிறது என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? ஆச்சரியம்தான். அதேபோல வேத சிவாகம முறைப்படி சிவதீட்சை பெற்ற சிவனடியார் பெருமக்கள் தினந்தோறும் முக்காலமும் அனுஷ்டானம் செய்கின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய தேகம் முழுவதும் பஸ்மத்தை உத்தூலனமாக, அதாவது பஸ்ம ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. அப்படி அவர்கள் பஸ்ம ஸ்நானம் செய்கின்ற பொழுது இதே போல கோடிக்கணக்கான லிங்கங்கள் அங்கே உடம்பிலே இருக்கிற மயிர்கால்கள் தோறும் தோன்றுமாம். இது சிவரகசியத்திலே உள்ள ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய புனிதமான ஒரு செய்தி. அப்படி இந்த தூத்பாபாவானவள் புனித தீர்த்தமாக போற்றப்படுவாள் என்று பிரம்மா கூறினார். தனது பிரார்த்தனைகளை முடித்த பிறகு முனிவரின் ஆசிரமத்திற்கு திரும்பினாள் தூத்பாபா. ஒரு நாள் நந்தவனத்தில் விளையாடிக் கொண்டிருந்த அவளை கண்டு அவளது அலையில் மயங்கி தர்மராஜர் அவளை மணக்க விரும்பினார். தூத்பாபா அவளது தந்தையிடம் பேசும்படி கூறினாள். ஆனால் தர்மராஜாவின் எண்ணம் வேறு மாதிரி இருந்தது. இருவருக்கும் இடையே வாக்குவாதம் மூண்டது. தர்மராஜா தூத்பாபாவை ஒரு சிலையாக போகும்படி சபித்தார். பதிலுக்கு தூத்பாபாவும் தர்மநதம் என்ற பெயரில் ஒரு ஆண் நதியாக தர்மராஜா ஆக வேண்டும் என்று அவளும் சபித்து விட்டாள். பின்பு தூத்பாபா குடிலுக்குள் சென்று தன் தந்தையிடம் நடந்ததை கூறினாள். தன் தெய்வீக ஆற்றலால் அனைத்தையும் அறிந்த முனிவர் அவளை ஓர் உலோக சிலையாக மாற்றினார். உரிய காலத்தில் உலோக சிலை உருகி நதியாகிவிடும் என்றும் அவளுக்கு கணவனாக இருக்கக்கூடிய தகுதிகள் அனைத்தும் தர்மராஜாவிடம் இருக்கின்றன என்றும், இவள் நதியான பிறகு
தர்ம நரத்தை சேர்ந்து விடுவாள் என்றும் கூறினார். சிலையாக இருந்த தூத்பாபா உருகி அந்த பெயருடனேயே ஒரு நதியாக உருவெடுத்தாள். பிரம்மதேவரிடம் வரம் பெற்றதால் அவள் புனிதமானவளாக விளங்கினாள். தூத்பாபா தர்ம நதத்துடன் இணைந்த இடத்தில் சூரிய பகவான் மயூக் ஆதித்யர் என்ற பெயருடன் கடுமையாக தவம் செய்து வந்தார். அவருடைய சூரிய ஒளி தாங்க முடியாத வெப்பத்தை உருவாக்கியது. அவரது வியர்வையே கிரணா நதி என்ற பெயரில் ஒரு நதியாக ஓடியது. கங்கா, யமுனா, சரஸ்வதி நதிகளின் புனித சங்கமம் நிகழ்ந்த இடத்தில் கிரணா நதி தூத்பாபாவுடன் இணைந்தது. கங்கா, யமுனா, சரஸ்வதி, தூத்பாபா, கிரணா ஆகிய 5 நதிகளும் சேர்ந்து பஞ்சநத தீர்த்தம் என்றும் பின்னாளில் அது பஞ்சகங்கா என்றும் அழைக்கப்படுகிறது. பஞ்சகங்கை கட்டத்தில் நீராடுவது மிக சிறப்பு வாய்ந்தது. இதில் ஒருமுறை நீராடுவது பிரயாகையில், அதாவது திரிவேணி சங்கமத்தில் மாக மாதம் முழுவதும் நீராடுவதற்கு சமம். பஞ்சகங்காவில் நீராடி தன் முன்னோர்களுக்கு சிரார்த்த கர்மாக்களை செய்பவன் பித்ருகளுக்கு மிக சிறந்த நன்மையை செய்தவனாகிறான். அவன் மோட்சமடைகிறான். அவன் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களும் நீங்கிவிடுகின்றன. பஞ்சகங்கையில் சிராத்தத்தை செய்யும் போது எத்தனை எல் கங்கையில் போடப்படுகிறதோ அத்தனை ஆண்டுகள் பித்ருகள் மகிழ்ச்சியாக இருப்பர் என்று இந்த காசி காண்டத்திலே இந்த பஞ்சகங்கையினுடைய சிறப்பை பற்றி மிக அழகாக ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் சிவபெருமானுடைய அனுகிரகத்தினாலே நாம் பெற்றிருக்கிறோம் இந்த தை மாத நன்னாளிலே. ஆகவே மென்மேலும் சிவ ஞான உபதேசை கேட்பதற்கு நமக்கு குருவருளும் திருவருளும் கூட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிவஞான உபதேசத்தை நிறைவு செய்கின்றேன். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.